ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபி மெக்வயர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேன் அண்ட் ஸ்பைடர் வர்ஸ்ல இருக்கிற மைல்ஸ் மொராலஸ் வெர்ஷன், இந்த 4 வெர்ஷன்ஸை பத்தியும் அவங்களோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ், ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், வெப்பிங்ஸ் இப்படி எல்லாத்த பத்தியும் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ற நிறைய நண்பர்கள் வெர்சஸ் வீடியோ போடுங்க ப்ரோ, நீங்க மேக் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி ரீசென்ட் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர் வர்ஸ் மூவியை பார்த்துட்டு எல்லாருக்குள்ளேயும் அந்த ஃபீவர் குறையாம ஹைப்பா இருக்கிறதால சரி அது ரிலேட்டடாவே ஒரு வெர்சஸ் மேக் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சோ இந்த வெர்சஸ் வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்வல் யூனிவர்ஸை பொறுத்தவரை 1-2 இல்லை எக்கச்சக்க ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸ் இருக்காங்க. இதில் லைவ் ஆக்ஷன் 3D அனிமேஷன் மூவிஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வெறும் காமிக்ஸ் டைம் பீரியட்ல இருந்தே எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா நிச்சயம் இவரை சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சினிமேட்டிக் மூவிஸை பொறுத்தவரை மற்ற சூப்பர் ஹீரோஸ் வேற ஆக்டர்ஸை வச்சு போர்ட்ரே பண்ணும்போதே அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் ஸ்பைடர்மேன் அப்படி கிடையாது. எந்த ஆக்டர் போர்ட்ரே பண்ணாலும் பக்காவை பொருந்தி அதை யாருமே பிடிக்கலன்னு சொல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போ 4 பேரோட ஆரிஜின்ஸை ஷார்ட்டா பார்த்துட்டு அவங்களோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸை பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் டோபி மெக்வயர் வெர்ஷன், அதாவது எர்த் 96283ல இருக்கிற பீட்டர் பார்க்கர் மத்த யூனிவர்ஸ்ல இருக்கிறது போல ஒரு நார்மலான லூசர் டீனேஜ் லைஃபை வாழ்ந்துட்டு வருவாரு. அப்போ ஒரு நாள் ஜெனடிக்கலி மாடிஃபைட் சூப்பர் ஸ்பைடர் பீட்டரோட கையை கடிச்சதுல டிஎன்ஏ சேஞ்ச் ஆகி மஸ்குலரான பாடி, வால் கிராலிங், பிசிக்கல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், ஹீலிங் ஃபேக்டர், ஸ்பைடர் சென்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமா வெப் ஃப்ளூயிட் ஜெனரேஷன், அதாவது நேச்சுரலாவே தன்னோட ஃபோராம்ஸ்ல இருக்கிற வெப்பிங் கிளான்ஸ்ல இருந்து ரிஸ்ட் மூலமா எவ்வளவு வேணாலும் வெப்ஷை ஷூட் பண்ண முடியும். இப்படி இவருக்கு பல அபார சக்திகள் கிடைச்சி சாதாரண நோஞ்சா மாதிரி இருந்தவரே மாசா மாறிடுவாரு. இதுல டாபிக் படி இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 டன்ஸ் இருக்கிற வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியும்னு எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால கான்கிரீட் வால்ஸா அசால்ட்டா உடைக்கிறது, மெட்டல் செயின்ஸை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம பிரேக் பண்றதுன்னு இவரால பண்ண முடியும். அண்ட் இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு பீக் ஹியூமன் அத்லீட்டை விட எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதால மணிக்கு 60 கிலோமீட்டருக்கு மேல வேகமா ரன் பண்ணுவாரு. ஆனா ஜெனரலா எல்லா ஸ்பைடர்மேன்ஸோட மூவிங் ஸ்பீடும் அவங்க தங்களோட வெப்பிங்ஸ் யூஸ் பண்ணி ஸ்விங் பண்றதுல தான் இருக்கு. அந்த வகையில ஒரு கார், பைக் மாதிரி சாதாரண வெஹிக்கிள்ஸ் தாண்டி கிரீன் காப்ளின் அண்ட் நியூ காப்ளினோட கிளைடர்ஸை டாட்ச் பண்ணி அவுட் ரன் பண்ணியிருக்காரு. அதோட ஸ்பைடர்மேன் தேர்ட் பார்ட் மூவில சிம்பியாட் பொசஸ் பண்ணியிருக்கும் போது நார்மல் பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்றதை தாண்டி ரொம்ப தூரமா சூப்பர் லீப் பண்ணுவாரு. அண்ட் தென் இவரோட எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் மத்த எல்லா ஸ்பைடர்மேன்ஸ் போலவே தான். அதாவது எல்லார்கிட்டயுமே ஸ்பைடர் சென்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிறதால ஆப்போனன்ட் இவர் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலே அதுல இருந்து அசால்ட்டா டாட்ச் பண்ணிடுவாரு. எல்லா வேரியன்ஸ் கிட்டயுமே ஸ்பைடர் சென்ஸ் இருந்தாலும் சில நேரங்கள்ல ஆப்போனன்ட்ஸ் கிட்ட அடி வாங்குறத நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம். அதனால ஸ்பைடர் சென்ஸோட வேகத்தை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பைடர்மேன்ஸுமே ஈக்குவலா தான் இருப்பாங்க. அடுத்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வெர்ஷன், அதாவது எர்த் 120703யோட பீட்டர் பார்க்கரான இவரும் இதுக்கு முன்னாடி பார்த்த வெர்ஷனை போலவே ஆரிஜினை கொண்டு ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிச்சு பவர்ஸ் கிடைக்கிறதுன்னு எல்லாமே சிமிலரா இருக்கும். பட் இங்க வித்தியாசம், மேரி ஜேனுக்கு பதில் குவென் ஸ்டேசி அப்படின்றவங்க இவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்து பின்னாடி அவங்களை இழந்துடுவாரு. சோ இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் 3 டன் வெயிட் இருக்கிற வேனை தன்னோட வெப் மூலமா கிராப் பண்ணி அதை ஒரு கையாலே தாங்கிட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன்ஸ் டெட் லிஃப்ட் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்றதால டோபி அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் கண்டிப்பா யூரோ ஓரளவுக்கு ஸ்ட்ராங் தான். அண்ட் இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்பீடும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மத்த ஸ்பைடர்மேன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தாலும் இவரோட ப்ரீ காக்னிட்டிவ் எபிலிட்டி மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருந்ததன் விளைவா ஆப்போனன்ட்ஸ் கிட்ட அடி வாங்குறதை தாண்டி ஒரு கட்டத்துல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டே இழந்துடுவாரு. அடுத்து டாம் ஹாலண்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா எர்த் 1999ல இருக்கிற பீட்டர் பார்க்கரா சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த வேரியன்ஸ் போலவே ஒரு ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஸ்பைடர் கிடைச்சதுல ஸ்பைடர் பிசியாலஜி கிடைச்சி சில யூனிக்கான பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கிடைச்சிடும். சோ இவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லணும்னா ஒரு செடான் காரை லிஃப்ட் பண்றது தாண்டி டோபி மெக்வயர் வெர்ஷனை போல இன்னும் ஹெவியான கான்கிரீட் பிளாக்ஸை லிஃப்ட் பண்றது, குறிப்பா ஹோம் கமிங் மூவில ஒரு ஷிப் 2 துண்டா உடைஞ்சு மூழ்க இருந்த சமயத்துல அதை தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு மூழ்க விடாம ஹோல்ட் பண்ணுவாரு. அந்த மொமெண்ட்டை மேலோட்டமா பார்க்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா சயின்டிபிக்கலி அந்த ஷிப்போட வெயிட் அண்ட் சிங்கிங் பிரஷரை கால்குலேட் பண்ணா மூழ்க விடாம அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப அபார பலம் தேவைப்படும். எப்படி டோபி மூவிங் ட்ரெயினை வெப் மூலமா நிறுத்தினாரோ அதே போல இவரும் ஜஸ்ட் வெப் விட்டு அது மூலமா ஹோல்ட் பண்ணிருப்பாரு. அதனால இவரோட ஸ்ட்ரென்த்தும் கிட்டத்தட்ட டோபி மெக்வயர் அளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இவரோட எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையா இருக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரோட போன்ஸ், மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்லாம் ரொம்ப எலாஸ்டிக் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி கொண்டு இருக்கிறதால கையை காலை உடைச்சிக்காம செம்ம ஃபாஸ்டா ஆக்ரோபாட்டிக்கா செயல்பட முடியும். இன்னும் இவர்கிட்ட வேற அயன் ஸ்பைடர் ஆர்மர் இருக்கிறதால நிறைய காம்ப்ளெக்ஸான வெப் ஷூட்டிங் காம்பினேஷன்ஸ் கொண்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில எந்த டைரக்ஷன்ல வேணாலும் ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாரு. அதனால வேகத்துல இவர் கொஞ்சம் டாமினேட்டா இருக்காருன்னு சொல்லலாம்.
அடுத்து ஃபைனலா மைல்ஸ் மொராலஸ் வெர்ஷன். ஸ்பைடர்மேன் காமிக்ஸ் தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இன்னும் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் மூவி பார்த்தவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, இவரும் எல்லாரோட ஒரு ஃபேவரட்டா மாறிட்டாருன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 வேரியன்ட்ஸ்குள்ளயும் அவங்களோட நேம், ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். ஆனா மைல்ஸ் மொராலஸ்க்கு பேர் மட்டும் இல்ல, அவரோட நிறத்துல இருந்து ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிட்ட கடிப்படுறது, பயம் இல்லாத ஒரு ட்ரூ ஸ்பைடர்மேனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது, பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். முக்கியமா இவரோட பர்சனாலிட்டி அண்ட் ஆட்டிடியூட் மத்த பீட்டர் பார்க்கர் வெர்ஷன்ஸை விட கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். சோ இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் கிட்டத்தட்ட டாம் ஹாலண்ட் வெர்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா வீடியோ கேம்ல ஒரு முறை ஹெவியான கான்கிரீட் பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகி ஃபால் ஆகிற நிலைமையில இருக்கும்போது மைல்ஸ் தன்னோட வெப் மூலமா அதை கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுவாரு. அண்ட் இவரோட எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதுலயும் மைல்ஸ் ரொம்ப எங்கேஜ் அப்படின்றதால செம்ம ஃபாஸ்டா செயல்படுறது, ஈவன் கன் ஃபயர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு பயங்கர ஃபாஸ்டா இருப்பாரு. உதாரணத்துக்கு அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் மூவில இருந்து ஒரே ஒரு சீனை மட்டும் இங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறேன். அதாவது படத்துல ஒரு கட்டத்துல நூத்துக்கணக்கான ஸ்பைடர் வேரியன்ட்ஸ் நம்ம மைல்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மிகேல் ஓஹாரா வெர்ஷனையும் சேர்த்துதான். ஆனா யாராலையுமே இவரை பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்டா இருப்பாரு. அதனால சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்ல என்னதான் டோபி மேக்கர் வெர்ஷன் அதிகமா இருந்தாலும் வேகத்துல கண்டிப்பா மைல்ஸ் தான் லீடிங்ல இருக்காரு. அடுத்து 4 பேரோட ஸ்பெஷல் பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். டோபி மேக்கர் வெர்ஷனோட ஸ்பைடர் பிசியாலஜி மற்ற வேரியன்ட்ஸ் போல சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, ஸ்டாமினா, வால் கிராலிங், ரீஜெனரேட்டிவ் ஃபேக்டர் இப்படி எல்லாத்தையும் கொடுத்தாலும் இவரு மத்தவங்க கிட்ட இருந்து தனித்துவமா காமிக்கிறது அப்படின்னா ஆர்கானிக் வெப் ஃப்ளூயிட் ஜெனரேஷன் தான். அதாவது இவரோட ஃபோர் ஆர்ம்ஸ்ல இருந்து சூப்பர் ஸ்ட்ராங், திக், டஃப், டென்சைல், எலாஸ்டிக், லைட், ஃபிளெக்சிபிள், அடெசிவ் இப்படி பல ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு 2 கையில இருக்கிற ரிஸ்ட் வழியா சுமாரா 100 கிலோமீட்டர் வேகத்துல வெப்ஸை ஷூட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அதுவும் வெப்ஸை ஷூட் பண்ற ரேஞ்ச் ரொம்ப தூரமாவும் காம்ப்ளெக்ஸான வெப் பேட்டர்ன்ஸை ஷூட் பண்ணி ஸ்விங் பண்றது, சண்டை போடுறதுன்னு பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாரு. அண்ட் இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படின்னா கண்டிப்பா அது ஜீனியஸ் இன்டெலெக்ட் தான். ஏன்னா பிசிக்ஸை பொறுத்தவரை அதுல இருக்கிற எல்லா தியரிஸுமே இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதால ரியல் லைஃப்ல எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இவருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அடுத்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வெர்ஷனுக்கு ஸ்பைடர் பிசியாலஜி படி சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, ஸ்டாமினா, ஹீலிங் ஃபேக்டர், வால் கிராலிங், என்ஹான்ஸ்டு சென்சஸ் இப்படிப்பட்ட பேசிக் ஸ்பைடர் பவர்ஸ் இருக்கும். பட் இவர்கிட்ட இல்லாத ஒரு பவர் அப்படின்னா அது ஆர்கானிக் வெப் ஃப்ளூயிட் ஜெனரேஷன். இருந்தாலும் அதை சமாளிக்கும் விதமா இவரே தன்னோட நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி மெக்கானிக்கல் வெப் ஷூட்டர்ஸை கிரியேட் பண்ணிருப்பாரு. அதாவது இவரோட ஃபர்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ஆஸ்கார்ப் இண்டஸ்ட்ரீஸோட பயோ கேபிள் யூஸ் பண்ணி மேக் பண்ணிருப்பாரு. அண்ட் செகண்ட் டிசைன் புது சூட் ரெடி பண்ணும்போது ஹெக்ஸகனல் ஷேப்ல ஃப்ரண்ட்ல இருந்து அட் த சேம் டைம் சைட்ல இருந்து ஃபயர் ஆகுற மாதிரி வெப் ஷூட்டர்ஸை டிசைன் பண்ணிருப்பாரு. இதுல செகண்ட் டிசைன் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடா, அதே சமயம் 60 அடி வரைக்கும் கூட காம்ப்ளெக்ஸான வெப் பேட்டர்ன்ஸை ஃபயர் பண்ணக்கூடியதா இருக்கும். என்னதான் இவரோட ஓன் டெக்னாலஜில உருவாக்கி இருந்தாலும் மணிக்கு சுமாரா 86 கிலோமீட்டர் வேகத்துல ஃபயர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி கொண்டு இருக்கும். அடுத்து டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பெஷல் பவர்ஸும் இதுக்கு முன்னாடி பார்த்த பீட்டர் பார்க்கர் வேரியன்ட்ஸ் போலவே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. அதாவது இவர்கிட்டயும் சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, என்ஹான்ஸ்டு சென்சஸ், வால் கிராலிங், ஹீலிங் ஃபேக்டர் இப்படி எல்லா விதமான பேசிக் ஸ்பைடர் பவர்ஸும் இருக்கும். பட் இவர்கிட்டயும் இல்லாத ஒரு பவர் அப்படின்னா அது ஆர்கானிக் வெப் ஃப்ளூயிட் ஜெனரேஷன் தான். இருந்தாலும் இவருமே தனக்குன்னு ஆர்டிஃபிஷியலா ஒரு மெக்கானிக்கல் வெப் ஷூட்டர்ஸை மேக் பண்ணி ஸ்விங்கிங்ஸ் அண்ட் காம்பட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வருவாரு. ஆனாலும் லேட்டரா டோனி ஸ்டார்க்கோட சூட் மூலமா கிடைச்ச வெப் ஷூட்டர்ஸ் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ஹை வெலாசிட்டி மட்டும் இல்ல, லாங் ரேஞ்சுக்கு ஃபயர் பண்ணாலும் ஏஐ ஹெல்ப்போட அக்யூரேட்டா போயிட்டு டார்கெட்டை ரீச் பண்ணோம். மற்ற வேரியன்ட்ஸோட வெப்பிங்ஸை கம்பேர் பண்ணும்போது சுமாரா 576 வெப் ஷூட்டிங் காம்பினேஷன்ஸ் இருக்கிறதால சாதாரணமா ஸ்விங் பண்றதை தாண்டி டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம இவர்கிட்ட டோனி ஸ்டார்க்கோட ஐன்ஸ்பைடர் சூட் வேற இருக்கு. அது பீட்டருக்கு இன்னும் டியூரபிலிட்டி, புல்லட் ப்ரூஃப், முக்கியமா என்ஹான்ஸ்டு விஷன், நானோடெக், ரிமோட் கண்ட்ரோல், பின்சஸ், கிளைடர் விங்ஸ், மிசைல்ஸ், பாராஷூட்னு ஏகப்பட்ட கேப்பபிலிட்டிஸை கொண்டு இருக்கிறதால கண்டிப்பா பேட்டில்ஸ்ல இவரோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலா மைல்ஸ் மொராலஸோட பவர்ஸை பத்தி சொல்லணும்னா ஒட்டுமொத்த ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸ்ல இவரோட பர்சனாலிட்டி மட்டும் இல்ல, சக்திகளும் செம்மையா இருக்கும். அதாவது ஆஸ் யூஷுவல் பேசிக் ஸ்பைடர் பவர்ஸ் தான வால் கிராலிங், ஹீலிங் ஃபேக்டர், ஸ்பைடர் சென்ஸ், என்ஹான்ஸ்டு விஷன், சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இதெல்லாத்தையும் தாண்டி இவர்கிட்ட 3 முக்கியமான ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இன்விசிபிள். இதை ஸ்பைடர் கேமஃப்ளாஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இது மூலமா மைல்ஸ் யாரு கண்ணுக்கும் தெரியாம தன்னை மறைய வச்சுக்க முடியும். அது சாதாரண ஹியூமன்ஸ் மட்டும் இல்ல, மற்ற ஸ்பைடர்மேன் வேரியன்ஸால கூட இவரை டிடெக்ட் பண்ண முடியாது. அடுத்த பவர் எலக்ட்ரிக் மேனிபுலேஷன். எப்படி எலக்ட்ரோ கிட்ட அபரிவிதமான மின்சார சக்திகள் இருக்குதோ அதே போல மைல்ஸ் கிட்டயும் எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கிறதால அதை மேனிபுலேட் பண்ணி மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்தி அட் அ டைம்ல பல ஆப்போனன்ட்ஸை நாக் பண்ணிட முடியும். ஆல்சோ இவர் உடம்புல ஃப்ளோ ஆகிற பயோ எலக்ட்ரிசிட்டி பவர்ஸை வச்சு எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது, மால் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுன்னு பல விஷயங்களை பண்ணுவாரு. அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான பவர் இம்மோர்டாலிட்டி. இந்த பவர் இவருக்கு ஸ்பைடர் கடிச்சு வந்திருக்காது. பட் காமிக்ஸ்ல ஒரு முறை நார்மன் ஆஸ்பானோட ஆக்ஸ் ஃபார்முலா இவருக்குள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சதும் எந்த ஒரு டிசீஸ், வைரஸ் தாக்கினாலும் இவருக்கு ஒண்ணுமே ஆகாது,
மாதிரி ஈவன் வயசே ஆகாம ரொம்ப வருஷம் உயிர் வாழக்கூடிய எபிலிட்டி கிடைச்சிடும். அதனால இந்த 4 பேர்லயே மைல்ஸை பொறுத்தவரை பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்ல கொஞ்சம் டாமினண்டா இருக்காரு. சரி, இது வரைக்கும் 4 பேரை பத்தியும் அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்திலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஸோ டாபிக் படி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற 4 ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸ்மே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்றத சொல்லியே ஆகணும். இதில் 4 பேருக்குள்ளேயே ஒரு போட்டி இல்லாட்டி ஏதாவது பிசிக்கல் சேலஞ்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணா அதுல வேகம் பலம் ரெண்டுத்திலுமே ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கிற மைல்ஸ் ஃபர்ஸ்ட் வருவாரு. அவரு தொடர்ந்து டாம் ஹாலண்ட் வெர்ஷன் 2வது, டோபி மெக்வேர் 3வது வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுவே 4 பேரும் ஒருத்தர் மாத்தி சண்டையிட்டு டிஃபீட் பண்ணிக்கிற மாதிரி சண்டை வச்சா அந்த சண்டை நிச்சயம் பயங்கர டஃபா போகும். ஒருவேளை எந்த பில்டிங்ஸ் இல்லாம ஒரு ஓப்பன் ஏரியால சண்டை நடக்குது அப்படின்னா டோபி மெக்வேருக்கு இருக்கிற பலத்துக்கும் காம்பேட்டபிலிட்டிஸ்க்கும் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்ல நிச்சயம் அவர் கொஞ்சம் டாமினண்டா இருப்பாரு. இருந்தாலும் மைல்ஸ் கிட்ட இன்விசிபிலிட்டி அண்ட் எலக்ட்ரிசிட்டி பவர்ஸ் இருக்கிறதால அந்த 3 பேரை டிஃபீட் பண்ணிட கூட சான்ஸ் இருக்கு. ஆனாலும் டாம் ஹாலண்ட் வெர்ஷன் கிட்ட டோனி ஸ்டார்க்கோட அயன் ஸ்பைடர் ஆர்மர் இருக்கிறதால டியூரபிலிட்டியில இவர் தாக்கு பிடிச்சி சண்டையோட இறுதி வரை டிராவல் பண்ணி கடைசியில ஆப்பனன்ஸை வீழ்த்தவும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த பேட்டில நம்ம ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணி ரிசல்ட்டை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வேற 4 பேர்கிட்டயுமே ஸ்பைடர் சென்ஸ் இருக்கிறதால ஒருத்தர் இன்னொருத்தர் அட்டாக் பண்ண வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் படங்கள்ல ஸ்பைடர் சென்ஸ் இருந்துமே சில நேரங்கள் அடி வாங்குறாங்களே ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஸ்பைடர் சென்ஸை பொறுத்தவரை ஃபிளாஷை விட வேகமா ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப ஃபிளாஷை ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்ண வருவாரு அப்படின்னா ஜஸ்ட் அவர் தன்னோட மசில மூவ் பண்ணாலே போதும் அதை ஸ்பைடர்மேன் சென்ஸ் பண்ணிடுவாரு. பட் ஃபிளாஷ் மாதிரி ஆப்பனன்ஸும் சரி இல்ல தன்னை தாக்க ஒரு ஆப்ஜெக்டும் சரி சில நேரங்கள்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனாலயும் இவங்க ஸ்பைடர் சென்ஸ் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி உடம்பு ஒத்துழைக்காத காரணத்தினால தான் சென்ஸ் பண்ண அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே தாக்கப்பட்டுடுறாங்க. சோ இந்த தியரிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது வேகத்துக்கான போட்டி அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் மைல்ஸ் மொராலஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுவே ஸ்ட்ரென்த்துக்கான போட்டி அப்படின்னா டவுட்டே வேணா அதுல டோபி மெக்வேர் வெர்ஷன் லீடிங்ல இருப்பாரு. ஒருவேளை டாம் ஹாலண்ட் வெர்ஷன் கிட்ட அயன் ஸ்பைடர் ஆர்மர் இல்லாட்டி டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜிஸ்ல உருவான சூட்ஸ் இருந்தா அவரும் ஸ்பீட் அண்ட் ஸ்டெல்த் அட்டாக்ஸை பேஸ் பண்ண போட்டிகள்ல வின் பண்ணுவாரு. இதுல ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வெர்ஷனும் சலச்சோரில தான் இருந்தாலும் பிசிக்கல் கேப்பபிலிட்டி ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலா இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில்ல டாமினண்டா இருக்கிறது மைல்ஸ் மொராலஸ் வெர்ஷன் ஸ்பைடர்மேன் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.